ஏற்கனவே படுகின்ற துன்பத்திலிருந்து நாம் எவ்வாறு மீள போகிறோம், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பனா இருக்குதா, இல்லை என் வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்குமா என்று சொல்லக்கூடிய காலங்களாக நாம் கடந்து வந்துட்டுருக்கணும். கால் வைக்கின்ற இடமெல்லாம் கண்ணி வெடி என்று சொல்கிறப்ப நாளும் நாம் எவ்வாறு யோசனை பண்ணுறோம், ஒவ்வொரு முறையும் ஆழ்ந்த சிந்தனைக்கு செல்கிறோமில்லை, அந்த ஆழ்ந்த சிந்தனைகள்லாம் இனிமேல் விடைபெற்று வெளியே வரப்போகிறோம். ரொம்ப கடினமான தாக்கத்தை அனுபவிச்சவங்க இனிமேல் கடினமான தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாகவும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக பெறக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் காணப்போகிறோம் ஐயா. ஏன்னா 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியோம், 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியோம் 12ஆம் இடத்திலே இருப்பது, நம்ம 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் இருப்பது சுபத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள். அதாவது வெளியூர் சென்று வாழக்கூடிய கணவனோ மனைவியோ குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்போடு நாம் வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதி பதை. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஆணி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, ஐயா, இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 32 தேதி நம்மளுக்கு எவ்வாறு இருக்கும், ஏற்கனவே படுகின்ற துன்பத்திலிருந்து நாம் எவ்வாறு மீள போகிறோம், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பனா இருக்குதா, இல்லை என் வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்குமா என்று சொல்லக்கூடிய காலங்களாக நாம் கடந்து வந்துட்டுருக்கணும். கால் வைக்கின்ற இடமெல்லாம் கண்ணி வெடி என்று சொல்கிறப்ப நாளும் நாம் எவ்வாறு யோசனை பண்ணுறோம், ஒவ்வொரு முறையும் ஆழ்ந்த சிந்தனைக்கு செல்கிறோமில்லை, அந்த ஆழ்ந்த சிந்தனைகள்லாம் இனிமேல் விடைபெற்று வெளியே வரப்போகிறோம். ரொம்ப கடினமான தாக்கத்தை அனுபவிச்சவங்க இனிமேல் கடினமான தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாகவும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக பெறக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் காணப்போகிறோம் ஐயா. ஏன்னா 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியோம், 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியோம் 12ஆம் இடத்திலே இருப்பது, நம்ம 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் இருப்பது சுபத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள். அதாவது வெளியூர் சென்று வாழக்கூடிய கணவனோ மனைவியோ குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்போடு நாம் வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. முக்கியமாக இதுவரை இல்லாது வந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 20 தேதிக்கு அப்புறம் குருமங்கள யோகம் பெற்று செவ்வாயோடு சேர்ந்து நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல குருவோடு வந்து சேரக்கூடிய காலத்தில் குருமங்கள யோகம் பெற்று திருமணம் பாக்கியம் பெறக்கூடிய, திருமணம் வயது உடையவங்களுக்கு சொல்கிறேன், திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடபடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். ரொம்ப சிறப்பாக இருக்க போதுங்க ஐயா. நம்மளுக்கு இனிமேல் கடகராசி ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு இறைவனே எடுத்து செல்ல போகிறார். ஏன்னா சனி பகவானும் பக்ரகதிக்கு வராரு. நடுநிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் தொந்தரவு என்பதெல்லாம் விலகப்போகுது. ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அந்த தொந்தரவான விஷயங்கள் நம் மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விளங்கி லைட்டாக ஒரு ஸ்மூத்னஸ் ஏதோ இருக்குதுங்க, நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி நம் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. ஆணி மாதம் முழுவதும் நல்ல சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காலங்களாகவும், அதாவது அதுக்காக செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்படுறார். மெயினான விஷயம், இந்த அஷ்டமத்து சனியின் காலத்தில் நாம் இப்படிப்பட்டதிருந்தும் அந்த அஷ்டமத்து சனியின் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலம்தான் சுவாமி, பயப்பட தேவையில்லை. இதனால் பெரிய பின்னடைவுலாம் இல்லை, கடன் பிரச்சனை என்பதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க. வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரக்கிறதுக்கு தான் உங்களுக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் வந்துட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய நபரும் உங்களுக்கு சேர்ந்து வரப்போகிறார். 4ஆம் அதிபதி வீடு கட்டுறதோ வீடு வாங்கிறதுக்கான அமைப்புகளோ இந்த மாதம் ஏற்படக்கூடிய காலம் சுவாமி. நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை தரத்தில் முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பு எடுத்து வைக்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறார். ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்று ஷூட்டிங் வரோம், போகிறோம், பேசுகிறோம், சொல்கிறோன்னா இதுவும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். நவ கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறல்ல. இன்று என்ன செய்ய போகிறோன்னு இறைவன் தான் முடிவு பண்ணி வச்சுருக்கார். நாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சொல்லிக்கலாம். ஜோசிகாரை வந்து இல்லை ஜாதகத்தை சொல்லிட்டு போகலாம். எல்லா செயல்களும் இறைவன் செயல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். நவ கிரகங்கள் வேறு யாரும் இல்லை. அவங்க கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பை நாம் செய்கிறோம். அவங்க கொடுக்குற பிரதிபலிப்பு ஒளி அமைப்பு தான் ஜோதிடமே. அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நல்ல காலம் பிறக்காத நம்ம இனிமேல் நல்ல காலம் பிறக்குது என்று எண்ணிக்கொள்ளணும். கடகராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பங்களோ துயரங்களோ நீண்டாது. உங்கள் வீடு வாங்கக்கூடிய பாக்கியமோ அல்லது வீடு விற்கக்கூடிய பாக்கியமோ, அதன் மூலிமா கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பாக்கியமோ எல்லாமே ஏற்பட போகுது. வேலை அமைப்பில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, இது வரைக்கும் வேலையே எனக்கு டஃப்பாகவே கொடுத்துட்ருக்காங்கன்னா அந்த வேலையெல்லாம் இனிமேல் சுலபமாக மாறப்போகுது. நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
வெளியூர் நம்மளுக்கு மாற்றிடுறாங்க சாமின்னா கும்பிட்டு எடுத்துங்க. தயவு செய்து அவங்கள கையெத்து கும்பிட்டு என்னை அனுப்பிச்சி விட்ருங்க ஐயான்னு சொல்லிடுங்க. தயவு செய்து நாம் வெளியே போயிடுவோம். நிம்மதி பெருமூச்சு. வெளியூர் செல்லும் பொழுது உங்கள் தொந்தரவுகள்லாம் விலகும் சாமி. நல்ல அமைப்பு. ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் இப்போ ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்லுவேன். அவர் 2ஆம் அதிபதியே 12ல் இருக்கும்போது சுகமாக அமைய போது. இது வரைக்கும் தப்பாக கொடுத்தவங்க கூட வெளியூர் சென்று நிம்மதியாக அப்பா போதும், நம்மளால் பட்டதெல்லாம் போதும், நான் நிம்மதியாக எங்கன்னா கண்ணு மறை எந்திரன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கண் தூரம் என்று சொல்லக்கூடிய கண்ணை எட்டி பார்த்தா கூட நம்ம தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் தூரமாக சென்று வாழும்போது நம் துன்பங்கள் விலகி நல்ல அமைப்போடு நாம் வாழக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது. துன்பமோ துயரமோ இனிமேல் கடகராசியை நீண்டவே நீண்டாது. எதையும் சமாளிக்கும் திறமை நம்மளுக்கு இனிமேல் கிரகங்கள் கொடுக்க போதையா. சுக்கிர பகவானும் நம்மளுக்கு 17-18 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து நல்ல சும அமைப்போடு நம்மளுக்கு வாழ போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறதுனா 24 தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்தார், செவ்வாய் பகவானும் இடம்பெயர்றாங்க. அதனால் நல்ல சுகபோகம் அமைப்பு நம்மளுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் புதன் 12ஆம் அதிபதியும் இடம்பெயர்ந்து நம்மளுக்கு சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாகும், குழந்தை பேறு பெறக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் பெறப்போகுது. கடகராசி இனிமேல் ஒளிருமா? கண்டிப்பாக ஒளிரப்போகுது. திருமண தோஷங்கள் விலகப்போதையா. முக்கியமாக திருமண தோஷங்கள் விலகி நல்ல திருமண பாக்கியங்கள் கிட்டப்போகுது. ஐயா எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்மளாலனா, கடகராசிக்கு திருமண வயது உடனே திருமணம் நடக்கணும். இந்த தொந்தரவோடவோ சேர்ந்து அந்த தோஷமும் நிவர்த்தி அடைந்து இந்த காலத்தை போட்டி தான் வைக்கணும். அந்த போட்டியோடு தான் நம்ம வெற்றி பெறணும். நம்ம அரசியல் நிலவரங்கள்லாம் இல்லையா, எலெக்ஷன் நிற்கிறோம், எலெக்ஷனுக்காக என்றைக்கோ ரிசல்ட் வருதுன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு உயிரை கையில் பிடிச்சின்னு தான் செஞ்சிட்ருக்கோம். வெற்றி பெற்றாதான் உண்டு, இல்லைனா ஒன்றுமே கிடையாது. இந்த பம்பர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்களே, இது தாங்க பம்பர் ப்ரைஸ். வாழ்க்கை தரத்தில் அரசியல் மட்டும்தான் பம்பர். ஆண்டவனை கூட பகைச்சல, அரசியல்வாதியை பகைச்சக்கூடாது. அந்த மாதிரி கடகராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தரம். ஏன்னா அரசு கிரகம் அல்லவா கடகராசியும் சரி சிம்மராசியும் சரி. இனிமேல் உங்கள் வாழ்வில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும், உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் சாமி. அதுக்கான செலவினங்களும் செய்யக்கூடிய காலங்களாகவும் இருக்கும். பெரிய அளவுக்கு தொந்தரவு எல்லாம் விலகப்போகுது சுவாமி. இதயம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய காலங்களாகும். அதுக்கான மாத்திரை மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரிலீஃப் ஆகி வரோம். நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்கள், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து விலக போகிற நம்ம சொந்தரூபம். நம்ம குழந்தைங்க நம்மளுக்காக திருமணம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து என்னங்க போய் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. இந்த முறை எல்லாமே நம்மளுக்கு கைகூடக்கூடிய காலங்களாக அமையப்பெறப்போகுது. நல்ல அமைப்புங்க. இந்த மாதம் ஆணி மாதம் நம்மளுக்கு எல்லாமே நல்ல சிறப்பினை தரக்கூடிய மாதங்களாக தான் இந்த மாதம் அமையப்பெற்றது. நல்ல முன்னேற்றம் தரப்போகுது. நம்ம வாழ்வில் இனிமேல் தொந்தரவுலாம் விலக போகுதுங்க. ஒவ்வொரு நாளும் தொந்தரவுகள் விலகி நல்ல அமைப்போடு நம்ம வாழ்க்கை தரத்தை முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்ல போகிறோம். வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம், அதாவது வேலையெல்லாம் இல்லைன்றவங்களுக்கு வெளியூர் போய் நம்மளுக்கு வேலை செய்து நல்ல முன்னேற்றத்தை அணுகி போகிறோம். உடல் உபாதைகள் தீரப்போகுது, துன்பங்கள் விலகப்போகுது, நம்மளுக்கு துன்பத்தை விலகப்போகுது. நல்ல சுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உணவுகள் நாம் உட்கொள்ள போகிறோம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உணவுகள் நல்லா சொல்லுங்கன்னா சுவையான உணவுகளை உட்கொள்ளக்கூடிய காலங்களாக இந்த மாதங்கள் அமையப்பெற போதையா. நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். குலதெய்வ அருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிட்ட போதுங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம்தான். இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் ஒருபொழுதும் இல்லை. மனதில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகும். சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறும். இதுதான் திரும்ப கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை, கடகராசி இனிமேல் துன்பத்திலிருந்து விலகக்கூடிய காலந்தானே கண்டு இந்த ஆணி மாதம் முழுவதும் 32 தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். துன்பத்திலிருந்து நாம் வெளியே வந்துடுவோம் சாமி. இனிமேல் துன்பம் என்பது ஒவ்வொரு நாளும் படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உடல் பிரச்சனையில் ஏற்பட்டு வந்த பிணிகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நம்மளுக்கு இறைவனே எடுத்து செல்ல போகிறார். அதுவும் இல்லாமல் ராகு பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காங்க, கேது பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருக்கார். சனி பகவான் மட்டும்தான் தொந்தரவு. அவரும் வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்போடு இருந்து வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பெரிய லெவலில் விட்டுட்டாங்க, ஒன்றுமே வேலையே இல்லாமல் இருக்குன்னா அவையெல்லாம் மாற்றக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். துன்பத்திலிருந்து விலகக்கூடிய காலங்களாகவும் நல்ல அமைப்போட கிரகங்கள் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் வாழ்க்கை தரம் படிப்படியாக முன்னுக்கு வந்து ஒரு சுயத்தொழிலாவது செய்யக்கூடிய பாக்கியமாக ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இந்த காலம் அமையும். உறுதியாக சொல்கிறேன். ஏதோ ஒரு பிஸ்னஸோ நாம் இது வரைக்கும் டிஃபன் கடை கூட போகலனாலும் கம்பெனி சார்ந்த விஷயமாகட்டும், ஐயா கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்ட பதவிக்கு வரைக்கும் சொல்கிறேன். நாம் இது வரைக்கும் வேலை இழந்திருந்தாலும் வேலை சார்ந்த விஷயத்திலையோ கடன் பிரச்சனையிலோ அகப்பட்டிருந்தால் இந்த மாதத்தில் எதனா ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த பாதையிலேருந்து நாம் விலகி தான் வரப்போம். துன்பத்திலிருந்து விலகி வரக்கூடிய காலங்களாக இந்த அமையப்பெறப்போது. துன்பம் என்பது இனிமேல் தொடராத வண்ணம் காணப்போகிற காலங்களாக இந்த காலமும் அமையப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க
இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் வழிபட ரங்கநாத பெருமான் அரங்கன் ஸ்ரீரங்கத்தை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.